Daily. Taste the Daily. அடுத்தடுத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையேயான ராணுவ அதிகாரிகளுக்கிடையேயான பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். தொடர்ந்து இது குறித்தான முழு விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். டெல்லியில இந்திய ராணுவத்தின் இந்த உயர்நிலை அதிகாரிகளும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய உயர்நிலை ராணுவ அதிகாரிகளும் தற்பொழுது பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார்கள். டிஜிஎம்ஓ, டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன் என சொல்லக்கூடிய அந்த இரு நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவ உயர்மட்ட அதிகாரிகளோடு இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது டெல்லியில் தொடங்கி இருக்கிறது. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பகல்காம் பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல 26 பயணிகள் உயிரிழந்தனர். அதற்கு பிறகாக மே 7ஆம் தேதி அதிகாலையில் ஆபரேஷன் சிந்து என்ற பெயர்ல இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடியை கொடுத்தது. மே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக இந்திய பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே தொடர்ந்து ஒரு போர் போன்ற ஒரு அசாதாரண சூழல் என்பது நிலவியுள்ளது. குறிப்பாக இந்திய எல்லைக்கோட்டு பகுதிகளாக இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதே போல பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய மாநில பகுதிகளில் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதலை நடத்தி வந்தது. இந்திய ராணுவமும் பதிலடி கொடுத்தது. முப்படைகளும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தானுடைய அனைத்து வகையான பதிலடிகளுக்கும் தகுந்த பதிலடி என்பது கொடுத்த நிலையில தற்பொழுது டெல்லியில தற்பொழுது பாகிஸ்தான் ராணுவத்தின் உயர்துறை அதிகாரிகளும் இந்திய ராணுவத்தின் உயர்துறை அதிகாரிகளும் இந்த பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக பிரதமர் மோடி அவர்களோடு நடைபெற்ற ஆலோசனையின் பொழுது இந்த கூட்டத்தில் என்ன பேச வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக தற்பொழுது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளோடு இந்திய உயர்மட்ட ராணுவ அதிகாரிகள் ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கடந்த அதாவது இந்த போர் நிறுத்தம் அமெரிக்கா ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவிக்கிறது. இந்தியாவும் பாகிஸ்தானும் அதற்கு ஒப்புதல் அளித்ததாக அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் அன்று இரவே எல்லைக்கோட்டு பகுதிகளில் பாகிஸ்தான் அத்துமீறி ஒரு தாக்குதலை மீண்டும் நடத்தியது. இதனால பாகிஸ்தான் வரக்கூடிய நாட்களில் தாக்குதலை நடத்தும் பொழுது இந்தியாவுடைய பதிலடி தாக்குதல் என்பது மிக வலிமையாக இருக்க வேண்டும் என ஏற்கனவே பிரதமர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில டெல்லியில இந்திய ராணுவத்துடைய உயர்மட்ட அதிகாரிகளோடு பாகிஸ்தான் ராணுவத்தின் உயர்மட்ட அதிகாரிகளின் பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி இருக்கிறது. முன்னதாக இந்த கூட்டத்தில் என்ன விவாதிக்க வேண்டும் உள்ளிட்டது குறித்து முப்படைகளின் தலைமை தளபதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமர் மோடியோடு ஒரு ஆலோசனை கூட்டம் முடிவுற்றதற்கு பிறகாக தற்பொழுது மிக முக்கியத்துவம் வாய்ந்த இரு நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி இருக்கிறது. அடுத்த கட்டமாக இரு நாடுகளும் என்ன நடவடிக்கை என்ன செய்ய போகிறார்கள் என்பது குறித்து உள்ளிட்ட பல முக்கியமான விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வெங்கட், இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை இப்போ தொடங்கி இருக்கு. முன்னதாக நீங்க சொன்ன மாதிரி பிரதமரோட அந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்த ப்ரெஸ் மீட்லேயே இந்த 4 நாட்களாக ஒரு போர் பதற்றம் உச்சத்தை அடைஞ்சிருந்த நிலையில் இந்திய ராணுவம் எந்த மாதிரியான தாக்குதல்களை எல்லாம் மேற்கொண்டிருந்தது, பாகிஸ்தானுடைய முயற்சியை எப்படியெல்லாம் முறியடிச்சது, அது தொடர்பான விளக்கங்களை எல்லாம் அதிகாரிகள் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில் இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? இந்த பேச்சுவார்த்தை மூலமா அமைதியான அந்த ஒரு நிலைமை தொடரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? அது தொடர்பான கூடுதல் விவரம். அதாவது ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாகவே தொடர்ந்து இந்திய நாடு மீது பாகிஸ்தான் ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை தான் மேற்கொண்டார்கள். பொதுமக்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்களை தாக்கினார்கள், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மத வழிபாட்டை தளங்கள் மீது இந்திய தாக்குதல் நடத்தியது அப்படின்னு தொடர்ந்து இந்தியா மீது பாகிஸ்தான் ராணுவத்தை தொடர்ந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். பாகிஸ்தான் தான் ஒவ்வொரு முறையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லைக்கோட்டு பகுதிகளில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலுமே தாக்குதலை மேற்கொண்டார்கள். ஆனால் இந்தியா ஒருபோதும், அதாவது நேற்றைய செய்தியில், அதாவது நேற்றைய தினம் முப்படைகள் இருக்கக்கூடிய ராணுவ உயர்மட்ட அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போதும் கூட பயங்கரவாதிகளை மட்டும்தான் குறிவைத்து நாங்கள் தாக்கினோம், பயங்கரவாதிகளுக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை தெரிவித்திருக்கிறோம். பாகிஸ்தான் அதாவது இந்த மே 7ஆம் தேதிக்கு பிறகாக பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தாக்குதல்ல ஒரு 100 தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல உயிரிழந்திருப்பதாகவும், தாக்குதல் நடத்தும் போதே பாகிஸ்தான் தான் பயணிகள் விமானத்தை பறக்க விட்டது. ஆனாலும் பாகிஸ்தான் மக்களுக்கு பாதிப்பு இன்றி இந்தியா தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது. அதாவது தாக்க வேண்டிய இடத்தை
துல்லியமாக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில ஒரு தாக்குதலை மேற்கொண்டதாகவும் இந்தியாவுடைய முப்படைகள் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள் நேற்று தினம் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் தான் எல்லைக்கோட்டு பகுதிகளாகட்டும், இந்தியாவை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள், பாகிஸ்தான் ஒட்டியிருக்கக்கூடிய மாநில பகுதிகளில் ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் தான் அத்துமீறி தாக்குதலை நடத்துகிறார்கள். இந்தியா மீது தொடர்ச்சியான ஒரு பொய் பிரச்சாரங்களை பாகிஸ்தான் தான் கூறி வருகிறார்கள். அமெரிக்கா இரு நாடுகளை அழைத்து பேச்சுவார்த்தைக்கு ஒப்புதல் தெரிவித்தது என கூறிய பிறகாகவும் கூட பாகிஸ்தான் எல்லைக்கோட்டு பகுதிகளில் அந்த உத்தரவை மீறி ஒரு தாக்குதலை நடத்துறாங்க. ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் தான் சூழலை மேலும் பதற்றமாக கொண்டு செல்கிறது. இந்த நிலையில டெல்லியில தற்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த டிஜிஎம்ஓ, டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன், இரு நாடுகளில் இருக்கக்கூடிய உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளோடு இந்த பேச்சுவார்த்தை என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. குறிப்பா இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை பாகிஸ்தானுக்கு தெளிவாக தெளிவுபடுத்த வேண்டும் என ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருந்தார். பாகிஸ்தான் மீண்டும் எல்லைக்கோட்டு பகுதியில தாக்குதல் நடக்கும் பொழுது இந்தியாவுடைய பதில் தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை நேற்றைய தினமே பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த கூட்டத்தில், அதாவது இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில டெல்லியில தற்பொழுது இந்த இரு நாடுகளில் இருக்கக்கூடிய உயர்மட்ட ராணுவ அதிகாரிகள் உயர்மட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. நிச்சயமாக வெங்கட், இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுக்கிடையேயான பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் அமைதியை தொடர்வது குறித்து ஆலோசிக்கப்படும் என நம்பலாம். முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கட். Taste the Daily.